அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. ஒவ்வொரு பதிவும் ஆன்மீகமும் ஜோதிடமும் சார்ந்து பல விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதன் வரிசையில் ஆண்டாள் தாயாரை பற்றியும் மார்கழியுடைய சிறப்பம்சம் ஏன் நம்ம மார்கழி எந்தளவுக்கு கொண்டாடுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கேட்போம். மாறி காலம் கழிந்து வரும் மாதம் என்பதால் மார்கழி என்ற பெயர் உண்டானது ஒரு வரலாறு உண்டுங்க. ஆனால் ஜோதிட அடிப்படையில் நல்லா கேட்டுக்கணும். அஸ்ட்ராலஜி படி இது எப்படி நம்ம மார்கழியை சொல்கிறோம் அப்படின்னா, மிருகஷீரிட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உலாவி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறாங்க இந்த மாதத்தைங்க. அப்போ மார்க்க சிர அப்படிங்கிறாங்க. மார்க்க சிர அதுதான் மார்கழி அப்படிங்கிறது உருவானது. இந்த வரலாற்று செய்தியும் உண்டுங்க. ஜோதிட வல்லுநர்கள்லாம் இந்த மாதத்தை தனுர் மாதம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தனுஷில் தான் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை நம்ம தமிழ் மாதமாக எடுத்து சொல்லக்கூடிய அமைப்புங்க. சைவர்கள் மார்கழியை தேவர்களின் மாதம் அப்படின்னு சிவன் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெருமையாக சொல்கிறாங்க. அதே விஷ்ணு கோத்திரமாக இருக்கக்கூடிய வைணவ பக்தர்கள் எல்லாரும் மார்கழியை மார்கழி பீடுடைய அதாவது பெருமைக்குரிய மாதமாகவும், பரமாத்மா கண்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன மாதம் அப்படி சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திருப்பாவையும் திருவெம்பாவையும் தோன்றக்கூடிய தெய்வீக மாதமாக இதுதான் நமக்கு சிறப்பை சொல்லக்கூடிய அற்புதமான மார்கழி. ஆண்டவனை தொழுவதற்கு, தெய்வத்தை வணங்குவதற்கு உருவான மாதம் அப்படி சிறப்பாக சொல்லலாம். மங்கள காரியங்களை, சுபகாரியங்களை நிகழ்த்தக்கூடாது, தவிர்க்க வேண்டும் ஐதீகம். பனி பொழியக்கூடிய அந்த விடியற்காலையில் சிவன் கோயில்களில் திருவெம்பாவையும் திருமால் ஆலயங்களிலும் திருப்பாவையும் ஒலிக்கும் அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாசல் தோறுமே அழகிய கோலங்களும், வீதிதோறும் பக்தி பாடல்களும், அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒவ்வொரு பிரபஞ்சமும் கேட்கக்கூடிய அந்த ஒலிக்கக்கூடிய அமைப்பில் உன்னதமாக நம்ம நல்ல நல்ல பாடல்களை இறை பக்தியோட பரவசமாக பாடுறோம், கேட்குறோம். அப்போ இந்த வாசலில் வைக்கக்கூடிய சாணத்தில் பூசணி பூவை செருகி வைத்து வழிபாடு செய்கிறோம். வைத்திய முறையாகவும் இதை நாம் உணர வேண்டும். தமிழர்கள் வாழும் சிறப்பான மாதம். ஏன்னா அந்தளவுக்கு இங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு உணர்த்தக்கூடிய காலகட்டமாகலாம் இருந்துச்சான். 4 to 6 அதாவது அதிகாலை 4 மணிலேருந்து 6 மணி வரை தான் பிரம்ம முகூர்த்தம். இதில் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா 4:30 to 5:30ங்கிறாங்க. ஸோ இப்படி அந்த வீசக்கூடிய குளிர் சில்லுன்னு காற்று உடலுக்கு பல நன்மைகளை செய்யக்கூடியது. இந்த வேளையில் எந்திரிச்சு நம்ம கோலம் போடுறது, நீராடி குளித்து விட்டு கோயிலுக்கு போய் வழிபாடு எடுப்பதெல்லாம் அந்த பணி நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தரும், மன மாற்றத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய அமைப்பு. மார்கண்டேய புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழிங்கிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ஒரு தீய குணமோ அல்லது உடல் ஆரோக்கியத்தினால பிரச்சனையோ எது இருந்தாலும் அது சரியாகும். ஹனுமான் பிறந்த மாதமும் இதுதான். சொர்க்கவாசல் திறந்திருக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி திருவிழாவும் இந்த மாதம். திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கே உரிய அந்த ஆடல் வல்லான் சிவபெருமானுடைய திருவாதிரை நட்சத்திர திருவிழாவும் கொண்டாடப்படுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவை நோன்பு அதாவது திருவெம்பாவை நோன்பும் நோக்கப்படும் காலம் மார்கழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். விநாயகருடைய சஷ்டி விரதம், விநாயகர் வழிபாடு,
திருத்தணி கோயிலில் வந்து உற்சவமூர்த்தி விழாவெல்லாம் விசேஷமாக கொண்டாடுவாங்களாம் முருகனுக்கு. அப்போ ஆதிமூலகரவரான அரசமர விநாயகர் தொட்டு முருகப்பெருமான் தொட்டு சிவபெருமான், அடுத்தது பெருமாள் தாயார், ஆண்டாள் தாயார்னு இப்படி அனைத்து விஷயமும் இருந்தாலும் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடும் நமக்கு சிறப்பை தரும், வெற்றியை தரும். சூரிய பகவானுடைய யோக நிலையில் இருக்கும் காலம் அப்படிங்கிறத விஷயமும் இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. எத்தனை அற்புதமான விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். இந்த காலகட்டத்தில் இந்த உயிர் கொலை, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. மன்னர்கள் கூட மார்கழியில் போர் செய்ய மாட்டார்களாம் அந்த காலத்தில், அரசர்கள் மன்னர்கள்லாம். அப்படி உயிர் கொலையும் பண்ணக்கூடாது, அந்த மாமிசமும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அப்போ இறைவனுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம். இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைகள், விரதங்கள் எல்லாமே கோடி மடங்காக பெருகும். குசேலருடைய அந்த அவிழ் ஒரு பிடி வாங்கணுன்னே கிருஷ்ண பகவான்கிட்ட குசேலர் வந்து அப்படியே அற்புதமான மாட மாளிகை கோபுர கோயில கோடீஸ்வரனான ஒரு திகழக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் தான் நடந்தது. அப்படி நிறைய வந்து கைங்கரியங்கள் நடத்தப்பட்டது. மகாபாரத போரும் நடைபெற்ற தாக்கமும் இந்த மார்கழி தான். அப்போ இந்த காலத்தையே நம்ம என்னத்துக்கு சொல்கிறோன்னா, ஒரு போர்க்காலம் அப்படிங்கிற விஷயமும் வரலாற்றில் சொல்லியிருக்காங்க. பார்க்கடலில் கடையப்பட்டதும் ஆழகால விஷத்தை வந்ததும் அமுதம் பெற்றதும் இந்த மார்கழி தான். எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். இந்திரனின் கோபத்தால் பெருமழை பெய்து கோகுல மக்கள் இன்னல்களை அடைந்த போது கண்ணன் வந்து கோவர்த்தனகிரியை வந்து தூக்கி மக்களை பாதுகாத்ததும் இந்த மார்கழி. எல்லாருக்கும் வரலாற்று செய்தி நிறைய தெரியும். எவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக இந்த மாதத்தில் தான் நடந்திருக்கு பாருங்கள். திறக்கப்படாத கோயிலையும் திறக்க செய்து பக்தி மனம் கமழ செய்யும் மாதம் மார்கழி. மலர்களும் கனிகளும் மலிந்து கிடைக்கும் இயற்கையை இணக்கமாக ஒற்றுமையாக நிறைய விஷயங்கள், ஒரு பழங்கள் கனிகள் எல்லாமே இந்த மாதம் நிறைய வந்து உற்பத்தி ஆகக்கூடிய விளைச்சல்களை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒவ்வொரு பெயரையுமே சொல்லி அழைக்கிறது வேதம். அந்த வகையில் தான் கேசவன் கண்ணனின் நாமாவளிகளில் உன்னதமான சிறப்பினை கொண்ட பெயர் கேசவமூர்த்தி. அப்படி அழகிய கூந்தலை கொண்டவர் என்பதாலும் கேசி என்ற அசுரனை கொன்றதாலும் கிருஷ்ணருக்கு கேசவன் அப்படிங்கிற பெயர் வந்துச்சா. கேசினாவே என்னதுங்க, ஒரு அசுரனுடைய பேர். அந்த இப்போ கேசவர்த்தினின்னு கூட ஒரு ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூந்தலை வளர்க்கக்கூடிய கூந்தல்னு பேருங்க. இப்படி ஆன்மீகத்தை வலியுறுத்தும் இந்த ஆனந்த மார்கழியில் வாயிலார் நாராயண நாயனாரும் மாணக்கச்சார நாயனாரும் சாக்கிய நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார் இப்படி நாயன்மார்கள்லாம் ஆழ்வார்களால் தொண்டாற்றி தொண்டரடி பொடி ஆழ்வாரும் தோன்றிய பெருமை இந்த மார்கழியில் உண்டு. எத்தனை பேர் வந்து பிறந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரமண மகரிஷி, திருவண்ணாமலை வந்து ஞாபகத்துக்கு வரணும். பாம்பன் சுவாமிகள், ரொம்ப அருமையாக முருகன் பக்தி பாடல்கள்லாம் வந்து இயற்றியவர். அப்பேற்பட்ட அருமையான ஒரு சுவாமிகள். அன்னை சாரதா தேவியார், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மனைவியார் துணைவியாராக இருந்தவர். இப்படி போற்றக்கூடிய ஞானியர்கள்லாம் தோன்றிய மாதமும் மார்கழி. அப்போ மாதாவை வணங்காத சிசுவும் மார்கழியில் இறைவனை வணங்காத ஜீவனும் வீண், அதாவது பாழாக போயிடுவாங்க அப்படிங்கிற வரலாறு கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும், இதை புரிஞ்சுக்கணும். இப்படி அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டவனை நம்மளுடைய குலதெய்வம் முதல் எல்லா சுவாமிகளையும் நம்ம வழிபாடு செஞ்சு துதித்து நல்ல பாடல்களை பாடி மனதார நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது அந்த உபவாசம் வருடந்தோறுமே நமக்கு நல்ல பலனையும், ஏன் நம்ம கர்ம வினையெல்லாம் தீர்க்கும் அப்படிங்கிறாங்க. கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்ங்க. இந்த அனைத்துமே கடந்தால் தான் ஒரு காதல் யோகம் வருமா. அப்படி அன்பு நேசங்கிற யோகம் வரும். இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் எல்லாம் யார் அப்படின்னா இறைவன் தான். அவர் எங்கே இருக்கார்? மறைபொருளாக இருக்கிறார். அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லாமே இறைவன் நிறைந்திருக்கிறார்
அப்படி அவன்தாள் வணங்கி அப்படிங்கிறோம். இறைவனிடம் இருந்து தொடங்கியதே நம்ம முடித்து கொள்வதற்கான முழுமையான விஷயம். இந்த பூலோகத்தை விட்டு வெளியே போகிற வழிவுக்கு நம்ம இறைவனை பல்வேறு வழிகளில் அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், சரணாகதி ஆகணும். வேதங்களும் சாஸ்திரங்களும் என்ன வழிகாட்டியிருக்கோ அதன்படி நடக்க முயற்சி செய்யும் தான் சொல்கிறாங்க. ஸோ பலரும் அப்படி இறைவனை அடைய பெறுவதும் துடிக்கணுங்கிறான் ஆத்மார்த்தமாக. அப்படி இறை வழிபாட்டை நாம் எப்போதுமே கடைபிடிக்கணும். படைத்தவன் வேறு படைப்பு வேறு அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாதுங்க. படைத்தவன் மேத நம்ம ஒரு ஆசை கொள்ளணும். அப்படி தான் ஆண்டாள் தாயார் கிருஷ்ண பகவானையே நம்ம அடையணும்னு அத்தனை காதல் வச்சுருந்தாலாம். பாரதத்தில் கிருஷ்ணன் மீது கோபியர்கள் கொண்ட காதலுக்கு அளவே இல்லை. அவ்வளோ பேருமே கிருஷ்ணரை ரொம்ப லவ்வபுளாக நினச்சாங்க. அப்படி பக்தி மார்க்கமாக நினச்சவ ஆண்டாள். இப்படி ஒவ்வொரு விஷயமே ஒரு மேலான சிறப்பை சொல்லி காட்டுது, சுட்டி காட்டுது. தண்ணீரில் மூழ்குபவன் மூச்சுக்காக எத்தனை தூரம் போகணும், எப்படியெல்லாம் நம்ம ஜெயிச்சதை அந்த தண்ணியை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இறை மார்க்கத்தில் நம்ம மூழ்கி திளைத்து வரும்பொழுது அத்தனை ஒரு பரமாத்மா அடையிற அளவுக்கு நம்ம ஒரு பரவசம் ஆகணும். அப்போ ஆண்டாள் அத்தனை எல்லாம் தாண்டி கஷ்டமெல்லாம் பட்டு கொள்ளும் பயனொன்றும் இல்லாத கொங்கை தன்னை கிளங்கோடும் அள்ளி பறித்திட்டு அவன் மார்பில் எரிந்தென் அழலை தீர்ப்பேனோ அப்படின்னு பாடுறாளாம். கண்ணனுக்காக காத்திருந்து பயனில்லாத என் மார்பகத்தை பறித்து அவன் மீதே வீசி எறிகிறேன் அப்படின்னு ஆவேசப்படுறாளாம். எப்படியெல்லாம் ஒரு அற்புதமான தமிழ் சொற்களை கொண்டு அவங்க சொல்லி கொண்டு நமக்கு புராணங்களில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ உடல் காதலுக்கே உரித்தானது அப்படி வசப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாளாம். எங்கேயும் எப்போதும் எல்லாமே காதல் அப்படிங்கிறத பைம்பொழில் வாழ்குயில்கால் மயில்கால் ஒன் கரு விலைகால் வம்ப கணிக்கால் வண்ண பூவை நறுமலர்கால் ஐம்பெரும் பாதர்கால் அணிமால் சோலை நின்ற எம்பெருமானுக்காக நிறமுகங்களோடு என் செய்வதே அப்படின்னு சொல்கிறான். சாலையில் அதாவது வழியில் நம்ம நடந்து போகும்போது சும்மா போய்கொண்டு இருப்பவரை கூட கூப்பிட்டு வைத்து கஷ்டப்படுத்துவோம், ஏதாவது வம்புக்கு இழுப்போம். அதுபோல் குயில்களையும் மயில்களையும் மலர்களையும் அன்போடு அழைத்து அப்படியே அவகிட்டெல்லாம் சொல்லி தன்னுடைய கதையை கண்ணன் மீது இருக்கக்கூடிய காதலை ஞாபகப்படுத்துகிறாளாம் ஆண்டாள் தாயார். அப்படியெல்லாம் இறைவனுடைய ஒரு பேதமர கலந்து விட்டதால் மதுசூதனின் கைத்தலம் பற்றுவதாக கனவு காண்கிறாளாம். கனவு கண்டேன் தோழி அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம வசமாக ஆண்டாள் தாயார் ஒரு பக்தி உண்டாகக்கூடிய காதல் உணர்வோடு இறைவனை உயர்வாக நினச்சி காதலாகி கண்ணீர் மல்கி அப்படிங்குமாங்க. அதுபோல் ஆண்டாள் தாயார் கிருஷ்ண பகவானை கைப்பிடித்த அந்த திருப்பாவை நோன்பு திருவெண்பாவை இதெல்லாம் நம்ம பாராயணம் செய்து அற்புதமான 2024 முடிவு பெறக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம ஆண்டாள் தாயாரையும் பெருமாளையும் ஈசனையும் அனைத்து தெய்வங்களையும் நம்ம போற்றி அந்த சொர்க்கவாசல் போய் நம்மளும் ஒரு வீடு பேற்றை அடைவதற்கு இறைவனை துதித்து எந்நாளும் நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி பயனடை வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் இறை சக்தியோடும் பிரபஞ்ச ஆற்றலோடும் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நாராயணா கோவிந்தாய நம ஓம் சிவாய நம.